வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் ஸ்பெஷல். இப்போ ஒரு அருமையான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ் ஒன்று செய்ய போறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தனியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வாணலியில் பச்சை பயிறு 1 கப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஊற வச்சு முளைக்கட்டிய பயிறு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஊற வச்ச பயிறு இருந்தால் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். நான் பயிறு ஊற வைக்காதனால நான் இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவியை நம்ம குக்கர்லேயே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அதில் பிரிஞ்சி இலை தாளிச்சுக்கிறேன். பிரிஞ்சி இலை தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது கூட பச்சை பயிரை சேர்த்துக்கணும். பச்சை பயிரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. பச்சை பயிறு சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்கிற தேங்காயையும் போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் ஒரு 4 விசில் விட்டுருக்கேங்க. குக்கரை திறந்ததுக்கு அப்புறம் அது கூட கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான ஹெல்த்தியான பச்சை பயிறு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.